இந்த டாபிக் இன்னும் முடியல, கொஞ்சம் இருக்கு. பிசிக்ஸ்ல லைட்டோட டாபிக் இன்னைக்கு கொஞ்சம் முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லாஸ்ட் கிளாஸ் நடந்ததுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கிறேன், சொல்லுங்க. ஸ்பீட் ஆஃப் லைட், ஒளியோட வேகம் என்ன? 3 into 10 to the power of 8 மீட்டர் per செகண்ட். கரெக்டா? இது நம்ம ஆல்ரெடி நடத்தினது. எல்லா நோட்ஸையும் நோட்ல எழுதிட்டே போக கூடாது. எதுக்கு எழுதுறோம் தெரிஞ்சு எழுதணும். ஆல்ரெடி இது எழுதிருக்கீங்க தானே? சரி, நெக்ஸ்ட் வந்து கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸோட யூசஸ் தான் சொல்லியிருந்தேன். அதுல கான்வெக்ஸ் லென்ஸோட யூஸ் ஏதாவது சொல்லுங்க. கான்வெக்ஸ் மிரர், சாரி, கான்வெக்ஸ் மிரரோட யூஸ். சைடு மிரரா யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துலயும் வந்து பின்னாடி வரக்கூடிய வாகனங்களை பாக்குறதுக்கு பயன்படக்கூடியதுதான் இந்த கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு சொன்னேன். மிரர் ஃபார்முலா என்ன சொல்லுங்க? ஆடி சமன்பாடு. மிரர் ஃபார்முலா ஒன் பை, ஃபர்ஸ்ட் அப்படி ஸ்டார்ட் ஆகுமா? எப்படி ஸ்டார்ட் ஆகுது? 1 by v பிளஸ்ஸா மைனஸா? மிரர் ஃபார்முலாக்கு பிளஸ்ஸா மைனஸா? 1 by v. ஒன் பை வி பிளஸ் 1 by u ஈக்குவல் டு என்னது? 1 by f. ஓகேயா? சோ இதே லென்ஸ் ஃபார்முலா, லென்ஸ் ஃபார்முலா நம்ம இன்னும் பார்க்கல, இனிமேதான் பார்க்கணும் இல்லையா? சரி, மேக்னிபிகேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் சொன்னேன். அது என்னது? மேக்னிபிகேஷன், உருப்பெருக்கம். அதுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன். m is equal to என்ன வரும்? மைனஸ் v by u. கரெக்டா? படிக்கவே இல்லையா யாரும்? மேக்னிபிகேஷன் ஃபார்முலா எழுதிருக்கீங்களா இல்லையாப்பா? ஆன்லைன் கிளாஸ் மேக்னிபிகேஷன் ஃபார்முலா எழுதிருக்கீங்களா இல்லையா? உருப்பெருக்கம். எழுதலையா? இல்லையா? சரி, ஓகே. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்டான உள்ள கொஸ்டின்ஸ். இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய, ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸ். இப்ப நான் சொன்னதெல்லாம் இது டெஸ்ட் மாதிரி கொடுத்தாதான் உங்களுக்கு படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு தெரியும். ஆப்ஷன்ஸ் ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாதான் தெரியும். சரி, ஓகே. இப்ப நான் அடுத்த டாபிக் போறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்க்கலாம். கான்வெக்ஸ் லென்ஸ் பத்தி லாஸ்டா வந்து எதோட லென்சஸ் பத்தி பார்த்தோம் தானே? அந்த லென்ஸ்ல நான் எதோடைய டேப்லெட் காலம் லாஸ்டா சொல்லியிருந்தேன். கான்வெக்ஸ் லென்ஸ் பத்தி பார்த்துருக்கோம் அப்படிதானே? இப்ப நம்ம பார்க்க போறது கான்கேவ் லென்ஸ். இமேஜ் ஃபார்ம்டு பை கான்கேவ் லென்ஸ் டாபிக் போட்டுக்கோங்க. Image formed by concave lens.
ஸோ இதுல வந்து பொசிஷன் ஃபர்ஸ்ட், அதாவது புலி ஆடி, புலி ஆடியில் உருவாகும் பிம்பம். ஃபர்ஸ்ட் வந்து பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், அடுத்தது பொசிஷன் ஆஃப் இமேஜ். இந்த நோட்ஸ் எல்லாரும் கிளியரா எழுதிருக்கீங்க தானே? கரெக்டா எழுதிட்டே வரீங்க தானே? தனியா நோட் போட்டு தானே எழுதிட்டு இருக்கீங்க? கண்டினியூஸா நோட்ஸ் கிளியரா இருக்கணும். இதை வச்சுதான் லைட் அப்படிங்கறது நீங்க படிக்கிறீங்க. ஸோ அதனால கிளியரா நோட்ஸ் இருக்கணும். ரிலேட்டிவ் சைஸ் ஆஃப் தி இமேஜ் and nature of the image. இதுல பொசிஷன் வந்து at infinity, at focus f1, அடுத்தது highly diminished point size. Virtual and erect. செகண்ட் வந்து பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து between infinity and optical center O. இதுல கிடைக்கக்கூடிய இமேஜ் வந்து between f1 and O. இதுல கிடைக்கக்கூடிய இமேஜ் வந்து diminished, சிறியது. diminished வந்து virtual and erect. விர்ச்சுவல் அண்ட் எரெக்டோட சரியான தமிழ் அர்த்தம் வந்து மெய்நிகர், நேரான மெய்நிகர் பிம்பம். மெய்நிகர் மற்றும் நேரான பிம்பம். ஹைலி டிமினிஷ்ட்னா மிக மிக சிறியது. டிமினிஷ்ட்னா சிறியது. ஆப்டிகல் சென்டர் ஓ அப்படின்னா லென்ஸோட சென்டர் பாயிண்ட். இப்ப நான் லென்ஸ் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு இமேஜ் எல்லாம் காமிச்சேன், லென்ஸ் எப்படி இருக்கும். இந்த மாதிரி ஒரு லென்ஸ் இருக்குன்னா அதோட சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அதுதான் ஆப்டிகல் சென்டர். அதாவது லென்ஸ் உடைய மையம். ஓகேயா? லென்ஸ் உடைய சென்டர் பாயிண்ட். இதே இது நம்ம அதுல மிரர்ல வந்து எப்படி பார்த்திருப்போம்னா, இந்த பாயிண்ட்னு சொன்னல, அது வந்து போல், அது வந்து ஜியோகிராபிக்கல் சென்டர் ஆஃப் த மிரர். அதே மாதிரி இங்கேயும் சென்டர் பாயிண்ட் தான் ஓன்னு சொல்லுவோம். சென்டர் ஆஃப் கர்வேச்சரை சொல்லல, அந்த ஷேப்புக்கு எது சென்டரோ அதுதான் ஓ. சரியா? இந்த மிரரையும் இதையும் கம்பேர் பண்ணி படிங்க. 4 டேப்லெட் காலம் மொத்தம் எழுதிருக்கீங்க. சரியா? அந்த 4ஐயுமே கம்பேர் பண்ணி படிங்க. ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல கேட்கக்கூடிய 2 கேள்விய கன்ஃபார்மா அடிக்கலாம். அந்த 2 கேள்விங்கிறது உங்களுக்கு 2 மார்க். ஸோ அந்த 4 டேப்லெட் காலத்தையும் நல்லா படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இதுல கொஸ்டின் வரும். ஏன்னா லாஸ்ட் நடந்த எல்லா எக்ஸாம்லயும் இதுல ஒரு கேள்வி கட்டாயம் கேட்டிருக்காங்க. அது எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்கன்னா, டயக்ராம் வரைஞ்சு கேட்டிருக்காங்க. அப்புறமா இதுல ஒரு பாயிண்ட மட்டும் கொடுத்து இதுல பிம்பம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க, அல்லது இந்த பொசிஷனை கொடுத்துட்டு இமேஜ் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? சோ அதனால டேப்லெட் காலத்தை கண்டிப்பா எல்லாரும் படிச்சிருங்க. 2 மார்க் கன்ஃபார்ம். அதனால இது கன்ஃபார்மா மிஸ் பண்ணாம படிங்க. அடுத்தது போலாமா? இது எழுதியாச்சா?
அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட் லென்ஸ் ஃபார்முலா. நான் இதுக்கு முன்னாடி மிரர் ஃபார்முலான்னு ஒண்ணு சொன்னேன் இல்லையா, இப்ப எழுத போறது லென்ஸ் ஃபார்முலா, லென்ஸ் சமன்பாடு. லென்ஸ் ஃபார்முலா வந்து 1/v மைனஸ் 1/u ஈக்குவல் டு 1/f. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் கரெக்டா படிச்சுக்கோங்க. லென்ஸ்ன்னு சொன்னா இந்த இடத்துல மைனஸ் வரும், ஓகேயா. ஆடி மிரர் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல என்ன வரும், பிளஸ் வரும், ஓகேவா. இதான் லென்ஸ் ஃபார்முலா. எஃப்னா என்னப்பா இதுல ஃபோக்கல் லென்த், ஓகேயா, அதாவது குவிய தூரம். அதுல பிளஸ் இருக்கும், இதுல மைனஸ். பீனா என்னது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் எதுக்கும் எதுக்கும், ஆப்ஜெக்ட் அண்ட் லென்ஸ். ஓகே, ஆப்ஜெக்ட்க்கும் லென்ஸ்க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ். சரி, யூ தான் ஆப்ஜெக்ட்டுக்கும் லென்ஸ்க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ். பி வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் இமேஜ் அண்ட் லென்ஸ். இமேஜுக்கும் லென்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வந்து பி, ஓகேயா. ஸோ இதுதான் லென்ஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை கரெக்டா படிச்சுக்கணும். அடுத்தது மேக்னிபிகேஷன். நாம இதுக்கு முன்னாடி படிச்ச மேக்னிபிகேஷன் வந்து மிரருக்காக. ஸோ இப்போ நம்ம படிக்கிறது எதுக்காக, லென்ஸ். லென்ஸோட மேக்னிபிகேஷன் m is equal to v/u. இதுல என்ன வராது, மைனஸ் வராது, எது மட்டும்தான் வரும், பிளஸ். அதுல என்ன பார்த்தோம், மைனஸ் v/u, அது மிரருக்கு. இது வந்து லென்ஸோட மேக்னிபிகேஷன்ல இதுதான் இருக்கும். இதுல இன்னொரு ஃபார்முலா எழுதணும்னா m is equal to height of the image by height of the object. Height of image by height of object. So இது வந்து h dash by h. இதுல ரெண்டு ஃபார்முலா இருக்கு, சரியா. ஒன்னு m is equal to height of image by height of object. பிம்பத்தின் உயரம் பை பொருளின் உயரம். dash dash அது இல்ல, இது h மட்டும்தான். இது நோட் பண்ணியாச்சாப்பா, எழுதியாச்சா, அடுத்தது போலாமா. நெக்ஸ்ட் வந்து பவர் ஆஃப் லென்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் இப்ப சொல்ல போறது. இது நிறைய எக்ஸாம்ல ரிப்பீட், நிறைய டைம் ரிப்பீட் பண்ணி கேட்டிருக்காங்கப்பா. இதுக்கப்புறம் வர போற கொஸ்டின்ஸ்லயும் கேட்கறதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்துலாம். பவர் ஆஃப் லென்ஸ். பவர் ஆஃப் லென்ஸ், லென்ஸின் திறன். இது எழுதிக்கோங்க, லென்ஸின் திறன். ஒரு லென்ஸோட திறன், அதாவது ஒரு லென்ஸை நாம எவ்வளவு தூரம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கறதான் திறன் அப்படின்னு சொல்றோம், சரியா. லென்ஸுங்கிறது எதுன்னு எக்ஸாம்பிள் சொன்ன ஞாபகம் இருக்கா. லென்ஸ்னா என்ன, ஸ்பெக்ஸ் போட்டிருக்கோம்ல, கண்ணாடி போட்டிருக்கோங்க. அப்புறம் டென்டிஸ்ட் யூஸ் பண்ணக்கூடியது மிரரா லென்ஸா, டென்டிஸ்ட் பல் மருத்துவர்கள் பயன்படுத்தக்கூடியது. மிரரும் இருக்கு, லென்ஸும் இருக்கு, சரியா. சோ இதுல வந்து அந்த எவ்வளவு தூரம் அந்த பொருளை பெரிதாக்கி பார்க்க முடியும் அல்லது எவ்வளவு தூரம் போக்கஸ் பண்ண முடியும் அப்படிங்கறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பவர் ஆஃப் லென்ஸ். அது எதை பொறுத்து டிசைட் ஆகுது, போக்கல் லென்ஸ். எஃப்னா என்ன, குவிய தூரம். எவ்வளவு தூரம் குவிக்க முடியுமோ அதான் குவிய தூரம், சரியா. சோ அதை பொறுத்துதான் இது வந்து போக்கஸ் ஆகுது. எஃப் வந்து குவிய தூரம் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேயா.
ஸோ அடுத்தது லென்ஸின் திறனுடைய எஸ்ஐ அலகு. இதுதான் நான் சொன்ன வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எஸ்ஐ யூனிட் ஆஃப் பவர் ஆஃப் லென்ஸ். லென்ஸ் திறனின் எஸ்ஐ அலகு. டயாப்டர். லென்ஸ் திறனின் எஸ்ஐ அலகு வந்து டயாப்டர். இத டி அப்படிங்கிற லெட்டர்ல மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் பவர் ஆஃப் லென்ஸ். எழுதியாச்சா? இது வரைக்கும் உள்ளது நோட் பண்ணியாச்சா? நீங்க எழுதியாச்சா? ஆண்டனி நீங்க எழுதியாச்சா? ஓகே. ஸோ அடுத்தது 1 டயாப்டர் தட் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் இன்வர்ஸ். இதுக்கு இதையும் நோட் பண்ணிக்கோங்க. 1 டயாப்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் இன்வர்ஸ். அதாவது 1 டயாப்டர் அப்படின்னு சொன்னா எஃப்னா ஃபோக்கல் லென்த் பா. நிறைய டைம் படிச்சுட்டே இருக்கோம்ல. எஃப்னா ஃபோக்கல் லென்த். ஒரு டயாப்டர்னா 1 மீட்டர் இன்வர்ஸ். எப்படி சொல்றேன் இத? எஃப்ங்கிறது குவிய தூரம் தானே. லென்த் வந்து எதுல சொல்லுவோம்? மீட்டர்ல தானே சொல்லுவோம். அப்ப இங்க 1/m மீட்டரை தான் எம்னு சொல்றோம். மீட்டரை மேல கொண்டு வந்தா அப்ப மீட்டர் பவர் என்னது? -1. அதுதான் இங்க போட்டிருக்கோம். ஓகேயா? 1 டயாப்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் பவர் -1. ஓகே. அடுத்த பாயிண்ட் கான்கேவ் லென்ஸுக்கு சிம்பிள் என்ன இருக்கும் சொல்லுங்க. கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸ்னா அதோட சிம்பிள் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா? மைனஸ். இப்போ ஒருத்தரோட கண் குறைபாடு எனக்கு -1.5 இருக்குன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவருக்கு என்ன குறைபாடு இருக்கும் அப்படின்னா கிட்ட பார்வையா தூர பார்வையா? சரி, அது நான் அப்புறம் சொல்றேன். கான்கேவ் லென்ஸ்னா மைனஸ் சிம்பிள். சரியா? நெகட்டிவ். நெகட்டிவ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்ன லென்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க? கான்கேவ். பிளஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க? கான்வெக்ஸ். ஓகே. எதிர்குறி நெகட்டிவா இருந்தா அது வந்து கான்கேவ் லென்ஸ். நேர்குறி அப்படின்னா அது வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். கான்கேவுக்கு தமிழ்ல என்னப்பா? குழி லென்ஸ். குவி லென்ஸ். ஓகேயா? சோ இதோட இந்த லைட்ங்கிற டாபிக் வந்து முடியுது. அடுத்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒரு சாப்டர் தான் நம்ம இதுவரை முடிச்சிருக்கோம். எத்தனை நாள் ட்ரை பண்ணி? நான் ஏன் ஒரு லெசனுக்கு இவ்வளவு நாள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க? 3 டேஸா முடிச்சிருக்கேன். ஏன்னா அந்த லெசன் வந்து அப்போ இம்பார்ட்டன்ட். அதனால சரியா? இது அட்டென்ட் பண்ணாதவங்க ரெக்கார்டட் கிளாஸ் இருக்கு, அதுல போய் பார்த்துக்கோங்க. அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் வந்து சாப்டர். அடுத்த சாப்டர் நியூ சாப்டர். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது ஹியூமன் ஐ அண்ட் கலர்ஃபுல் வேர்ல்டு. மனிதனுடைய கண். அதை பத்தி படிக்க போறோம். இதுலயும் நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. இது எழுதியாச்சா? எல்லாரும் நோட் பண்ணியாச்சா? ஸோ சாப்டர் 2 10th ஸ்டாண்டர்ட்ல இது நம்ம பாக்குறது சாப்டர் 2. நாம சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே கலர்ஃபுல்லா தானே இருக்கு. எப்படி கலரை நம்ம கண் ஐடென்டிஃபை பண்ணுது? அதுக்கு தனியா செல்ஸ் இருக்கும் நம்மளோட கண்ணுல. சரியா? சோ அதை வச்சுதான் நம்ம கண்ணை வந்து
கலர் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நான் இப்போ ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி வரைகிறேன். அப்படிதான் நம்மளுடைய கண் வந்து இருக்கும். அந்த டயக்ராம் வச்சு படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால இதை கவனிங்க. நம்ம கண் என்ன ஷேப்ல பார்க்கும்? இதான் நம்ம கண்ணுடைய முழு வரைபடம். சரியா? நம்ம கண்ணோட இருக்கக்கூடிய ஷேப் என்ன அப்படின்னு கேட்டா அது வந்து கோளக வடிவம், ஸ்பியர். நம்ம ஸ்கல் பார்த்துருக்கீங்களா? மண்டை ஓடு பார்த்துருக்கீங்களா? கண் இருக்கிற மடத்துல மட்டும் ஒரு பெரிய குழி மாதிரி இருக்கும் தானே, அந்த குழியில போய் செட் ஆகுற மாதிரி ஒரு பால், அதுதான் நம்மளோட கண்ணோட வடிவம். ஆப்ரேட் பண்ணி எடுத்த கண்ணு சயின்ஸ் லேப்ல எல்லாம் பார்த்துருக்க சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி யாரும் பார்த்துருக்கீங்களா? சரி, இப்ப வந்து இந்த கண் அப்படிங்கிறது நமக்கு 2 லேயர் இருக்கும். இப்ப நான் வரைஞ்சிருக்கிறதுல 2 லேயர் இருக்கும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் லேயர் இங்க உள்ள இருக்கு பாத்தீங்களா, இந்த லேயருக்கு பேர் வந்து ரெட்டினா. ஓகே, வெளியே இருக்கிற இந்த லேயருக்கு பேர் என்ன அப்படின்னா கார்னியா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல சென்டரா இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் பேரு பிப்பிள். இது வந்து கண் பாவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு மசில்ஸ் மாதிரி இருக்கும். இந்த 2 நடுவுல சென்டர்ல இருக்கிற இந்த கோளக வடிவத்துல இருக்கிறது, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா லென்ஸ். நம்மளோட கண்ணுல இருக்கக்கூடிய லென்ஸ் வந்து இதுதான் இதுதான் இப்படிதான் இருக்கும். நம்ம கண்ணுலயும் லென்ஸ் இருக்குப்பா. லென்ஸ் இருக்கிறதுனாலதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ இதுதான் லென்ஸ். அப்புறம் அந்த லென்ஸ் ரெண்டையும் தாங்கி பிடிக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த 2 இடத்துலயும் இருக்கக்கூடியது, இதுக்கு பேர் தான் சிலியரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிலியரி தசைகள். இப்ப இந்த இடத்துல ஒரு நரம்பு மாதிரி மூளைக்கு போகும். சோ நாம பார்க்கக்கூடிய காட்சி வந்து மூளை தான் நமக்கு வந்து காமிக்குது எப்படி இருக்கும் அப்படிங்கறது. சோ அது வந்து ஆப்டிக் நர்வ்ஸ், பார்வை நரம்புகள்னு பேரு இதுக்கு. ஆப்டிக் நர்வ்ஸ், பார்வை நரம்புகள். அதுக்கப்புறம் இந்த பிம்பிள் அப்படிங்கிற கண் பாவை, அதுக்கு கீழே ஒண்ணு இருக்கும் சதை மாதிரி ஒரு அமைப்பு, அதுக்கு பேரு வந்து ஐரிஸ். இவ்வளவும் சேர்ந்துதான் நம்மளுடைய கண். கண் வந்து கோள வடிவத்துல இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பால் மாதிரியான ஷேப். எல்லாருடைய கண்ணும் அதே அளவு தான் இருக்கும். ஓகேவா? இதுல வந்து ஒவ்வொன்றும் என்னென்ன வேலையை செய்யுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நம்ம கண்ணுல வந்து ஃபுல்லாவே ஒயிட்டா இருக்கும், சென்டர் பார்ட் மட்டும் பிளாக்கா இருக்கும் இல்லையா? அந்த சென்டர் பார்ட் பிளாக்கா இருக்கிறதுலதான் இவ்வளவு விஷயமே இருக்கு. ஒருத்தருக்கு ஐ டொனேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, கண் தானம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுல் கண்ணையும் எடுத்து மாத்துவாங்களா இல்ல எதை மட்டும் மாத்துவாங்க? அந்த கார்னியா ரெட்டினா லேயர் இருக்குல்ல, அது மட்டும்தான் மாத்துவாங்க. புரியுதா? மத்ததை மாத்த மாட்டாங்க. சோ அதுதான் நம்மளோட கண்ணோட ஆபரேஷன் பண்றதுன்னு சொல்றது. ஒருத்தருடைய கண் இன்னொருத்தருக்கு தானமா கொடுப்பாங்கல்ல, எப்ப கொடுக்கலாம் அது? ஆஃப்டர் டெத். டெத் இறந்ததுக்குள்ள எத்தனை மணி நேரத்துல கண் எடுக்கணும்? ஒருத்தர் இறந்து விட்டார் அப்படின்னா அவருக்கு டை டொனேட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க எவ்வளவு நேரத்துக்குள்ள எடுப்பாங்க? 4 to 5 ஹவர்ஸ்க்குள்ள. ஓகேயா? ஸோ அந்த டைம்க்குள்ள எடுப்பாங்க.
நம்ம கண்ணுல இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட்ல இருக்கிற பிளாக் கலர் இருக்கு இல்லையா, அந்த பிளாக் கலர்ல வந்து வெளியே ஒரு லேயர் இருக்கும். ஸோ அந்த லேயர் 2 லேயர் அதுதான் நான் இங்க வரைஞ்சிருக்கேன். சரியா, அந்த பிளாக் கலர் பார்ட்டை தான் நான் இங்க சொல்றேன். இந்த இடம் ஃபுல்லா அந்த பிளாக் கலர் பார்ட். ஸோ இதுல வந்து இந்த லேயர்ல ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் மாதிரி இருக்கும், அதான் ரெட்டினான்னு சொல்றது உள்ள. ஓகே, அந்த ரெட்டினால தான் நம்ம வந்து லென்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இமேஜ் விழும். அந்த இமேஜ் வந்து எங்க போகும்? ஆப்டிக் நர்வ்ஸ், மூளைக்கு போகும். மூளை வந்து அந்த சிக்னலா மாத்தி நம்ம கண்ணுக்கு மறுபடியும் அனுப்பும். ஸோ அது மூலமா தான் நம்ம பார்க்க முடியுது. ஓகேவா? இப்ப வந்து நம்மளோட மைண்ட் அப்செட் ஆயிருக்கு, நம்ம மைண்ட் வந்து கரெக்டா ஒர்க் ஆகல அப்படின்னு சொன்னா நம்ம பாக்குற காட்சி நமக்கு எப்படி தெரியாது? தெளிவா தெரியாது. ஓகேவா? சோ அதே மாதிரி ஆஹ் தூரத்துல உள்ளது உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைப்பா? இப்ப தூரத்துல பஸ் நேம் போர்டு இருந்தது தெரியல, ரொம்ப தூரத்துல எழுதி இருக்கிறது தெரியல அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? கிட்ட பார்வையா தூர பார்வையா? தூர பார்வையா? இல்ல, அவங்களுக்கு வந்து கிட்ட பார்வை. ஏன்னா அவங்க கிட்ட உள்ளது மட்டும்தான் என்ன செய்யுது? நல்லா தெரியுது. தூரத்துல உள்ளது என்ன செய்யல? தெரியல. ஷார்ட் சைடா லாங் சைடா? ஷார்ட் சைட். அதாவது எது நல்லா தெரியுதோ அதுதான் சொல்லணும், ப்ராப்ளம் இல்ல. புரியுதா? தெரியுது ஷார்ட் சைட். பக்கத்துல உள்ளது மட்டும்தான் தெரியும் அப்படின்னா அது ஷார்ட் சைட். நீங்க வந்து ஷார்ட் சைட். உங்களுக்கு எது தெரியுதோ அதுதான் சொல்லணும். தெரியாது அப்ப ஷார்ட் சைட். உங்க கண்ணு பக்கத்துல உள்ளதை நல்லா பாக்குது, தூரத்துல உள்ளதை பாக்கல. உங்களோட பவர் என்ன வரும்? மைனஸா பிளஸ்ஸா? மைனஸ். ஸோ மைனஸ்னா என்ன லென்ஸ்? கான்கேவ். இதை நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? ஆமா கண்டிப்பா. அதுக்கு வந்து அவங்களோட ஐ மேட்ச், இது பிளட் மேட்ச் ஆகணும். அந்த யார் யாரெல்லாம் டொனேட் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் இருக்கு, நான் அதெல்லாம் சொல்றேன். ஓகேவா? யூசர்ஸ் எல்லாமே அடுத்துதான் எழுத போகுது. இதை நோட் பண்ணியாச்சா? அடுத்தது போலாமா? இதுல கவனிங்க, இந்த சிலியரி மசில்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? சோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 லென்ஸையும் அதுதான் வந்து பிடிச்சு வச்சுக்கும். ஓகேவா? லென்ஸோட போக்கஸ் இருக்குல்ல, கேமரா பாத்துருக்கீங்கல்ல, ஜூம் பண்றது ஜூம் அவுட் பண்ற ஆப்ஷன் இருக்குல்ல, லென்ஸ் வந்து ஜூம் பண்ணலாம் ஜூம் அவுட் பண்ணலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த வேலையை செய்யறது இந்த சிலியரி மசில்ஸ் தான். இந்த மசில்ஸ் வயசாக ஆக என்ன ஆகும்? அதோட ஒர்க் வீக் ஆயிடும். சரியா? அப்படி வீக் ஆகும் போது நம்ம கண்ணு வந்து பிளர்ரா தெரிய ஆரம்பிக்கும். சோ அந்த சிலியரி மசில்ஸ் வயசாகிற உள்ள ப்ராப்ளத்தை யாராலையும் சரி பண்ண முடியாது. ஓகே, ஆஃப்டர் 40 ஏஜ்க்கு மேல ரீடிங் கிளாஸ் போடுறாங்கல்ல, எதுக்கு? இந்த மசில்ஸ் வீக் ஆகுறதுனாலதான். ஓகேவா? அப்புறம் இந்த ஐரிஸ் அப்படிங்கிறது என்ன வேலை செய்யும் அப்படின்னா, நம்மளோட கண்ணோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணும். இதான் ஐரிஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த வேற என்ன இருக்கு இதுல? சிலியரி மசில் சொல்றேன். லென்ஸ் என்ன செய்யும்? நம்ம பாக்குற காட்சிய நம்ம கண்ணுல இருந்து எங்க சிக்னல் அனுப்பக்கூடியது. ஓகேயா? சரி, இப்ப ஒவ்வொன்றுக்கும் இந்த யூசஸ் வந்து பாக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நிறைய ஐ ஆபரேஷன் நிறைய இருக்கு. கேட்ராக்ட்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா வயசானவங்களுக்கு அந்த ரெட்டினா வந்து ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதுல ஆப்ரேட் பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க. அதை நான் சொல்றேன், ஒவ்வொரு லாஸ்டா கேளுங்க டவுட். ஹியூமன் ஐ இஸ் லைக் ஏ கேமரா. அடுத்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஹியூமன் ஐ இஸ் லைக் ஏ கேமரா. அதாவது மனிதனுடைய கண் ஒரு கேமரா போல செயல்படுகிறது. ரெண்டாவது, light enters the eye. Light enters the eye through a thin membrane.
thin membrane is called cornea. ஒளியானது கண்ணில் மெல்லிய சவ்வு மூலமாக உள்ளே செல்கிறது. மெல்லிய சவ்வு மூலமாக உள்ளே செல்கிறது. அதற்கு கார்னியா என்று பெயர். Okay, our next point. Eyeball, approximately spherical in shape. Eyeball approximately spherical in shape. கண்ணானது கிட்டத்தட்ட கோள வடிவம் உடையது. மனிதனின் கண் அப்ராக்சிமேட்லி, சரி, அப்ராக்சிமேட்லினா அதுதான் சொல்லுவோம், ஃபுல்லா இருக்காது, அப்ராக்சிமேட்டா. ஸ்பெரிக்கல் தான், கோள வடிவம் உடையது. ஓகேவா? டயாமீட்டர் ஆஃப் ஐ 2.3 சென்டிமீட்டர். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருந்த கொஸ்டின். டயாமீட்டர் ஆஃப் ஐ, ஐ லென்ஸ், டயாமீட்டர் ஆஃப் ஐ வந்து 2.3 சென்டிமீட்டர். கண்ணின் விட்டம், கண் கோளத்தின் விட்டம் 2.3 சென்டிமீட்டர். அடுத்தது போலாமா? இது வரைக்கும் நோட் பண்ணியாச்சா? Next point, iris. Iris is a muscular diaphragm that controls the size of pupil. Iris. It controls the size of pupil. Iris என்பது சதை போன்ற நீட்சி. இது கண் கோளத்தின், கண் பாவையின் அளவை சரி செய்கிறது. கண் பாவைனா எங்க இருந்தது டயக்ராம்ல? சென்டர் பாயிண்ட் சொன்னல, லென்ஸ்ல சென்டர் பாயிண்ட். ஓகேவா? கண் பாவையின் அளவை சரி செய்கிறது, கண்ட்ரோல். அது எது வேணுமோ மாத்திக்கணும், சின்னது பெருசு அந்த மாதிரி மாத்திக்கணும். ஓகேவா? பிப்பிள், அந்த இதோட வேலை என்ன அப்படின்னா, பிப்பிளோட வேலை வந்து இட் ரெகுலேட்ஸ் and controls the amount of light entering the eye. Pupil regulates and controls the amount of light entering the eye.
கண் பாவை என்பது கண்ணின் உள்ளே நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துகிறது. அந்த ஐரிஸ் தானே பீப்புள்ல கண்ட்ரோல் பண்ணுது. ஐரிஸோட வேலை என்ன? கண்ட்ரோல்ஸ் த சைஸ் ஆஃப் த pupil தானே. Iris is the muscular diaphragm. It controls the size of the pupil. Pupilோட வேலை என்ன? Amount of light. So அதுதான் நான் அப்படி சொல்லுவேன். pupil கண்ட்ரோல் பண்றது ஐரிஸ். pupil எதை கண்ட்ரோல் பண்ணும்? லைட்டோட அளவு. சோ அதுதான் லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். பிரைட்னஸ்னா கேமரா பிரைட்னஸ் ஞாபகம் வச்சுக்க கூடாது. பிரைட்னஸ் மீன்ஸ் லைட் என்டர்ஸ் இன்டு த ஐ. அதுதான் பிரைட்னஸ். ஓகேவா? நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? அடுத்தது போலாமா? இப்ப என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதிருக்கோம்? ஐரிஸ் தான் என்ன, அது என்ன வேலையை செய்யுது. பிப்பிள் தான் என்ன, அது என்ன வேலையை செய்யுது. ஓகேவா? அடுத்தது ஐலென்ஸ். நம்ம கண்ணுல இருக்கக்கூடிய ஐலென்ஸ்ல தான் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்படி விழக்கூடிய இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்வெர்டட் இமேஜ், இன்வெர்டட் ரியல் இமேஜ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். The eye lens forms an inverted real image. Next point. The eye lens forms an inverted real image. அதாவது மனிதனுடைய கண் லென்ஸ் வந்து கண்ணின் லென்ஸ் ஆனது தலைகீழான மெய்பிம்பத்தை உருவாக்கும். தலைகீழான மெய்பிம்பத்தை உருவாக்கும். ஓகேவா? சோ அடுத்தது ஆப்டிக் நர்வ்ஸ். ஆப்டிக் நர்வ்ஸ் என்ன வேலை செய்யுதுன்னு சொன்னேன்? அது வந்து சிக்னலா மாத்தி, எலக்ட்ரிக் சிக்னலா மாத்தி என்ன செய்யும்? பிரெயினுக்கு அனுப்பும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி அது எலக்ட்ரிக் சிக்னலா மாத்துறது வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட் சென்சிட்டிவ் செல்ஸ். The light sensitive cells present in retina. Retina generate electric signals. ஓகே, ரெட்டினாவில் உள்ள ஒளி உணரும் செல்கள் ஒளி உணரும் செல்கள் மின் சைகைகளை உருவாக்குகிறது. மின் சைகைகளை உருவாக்குகிறது.
அடுத்தது ஆப்டிக் நர்வ்ஸ். ஆப்டிக் நர்வ்ஸ் send these signals to brain. Optic nerves send these electric signals to brain. பார்வை நரம்புகள் இந்த மின் சைகைகளை மூளைக்கு அனுப்புகிறது. இது கூட படிக்கலன்னா எப்படி? எழுதணும், எழுதி படிச்சாதான் சயின்ஸ் வரும், மனப்பாடம் பண்ண வராது. இது ஏன் நான் உட்கார்ந்து இவ்வளவு நேரம் எழுதி போட்டுருக்கேன்? நான் இந்த பிரிண்ட கொடுத்து படிங்கன்னு சொன்னால ஏன் எழுத சொல்றேன்? எழுதுனாதான்ப்பா சயின்ஸ் மனசுல நிக்கும், இல்லைன்னா நீங்க எவ்வளவு படிச்சாலும் மனசுல நிக்கவே நிக்காது. அடுத்தது போலாமா? இது எதுவும் பண்ணியாச்சா? ஸோ எதெல்லாம் பத்தி எழுதிருக்கோம் சொல்லுங்க. ஐலண்ட்ஸ் வந்து என்ன என்ன மாதிரியான இமேஜ ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம்? இன்வெர்டட் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். ஓகேயா? தலைகீழான மெய்பிம்பம். அடுத்தது ரெட்டினால இருக்கிறது தான் என்ன செல்ஸ்? லைட் சென்சிட்டிவ் செல்ஸ். ஓகேவா? ஒளி உணரும் செல்கள். அது என்ன வேலையை செய்யுது? இமேஜ வந்து எதா கன்வெர்ட் பண்ணுது? எலக்ட்ரிக் சிக்னல்ஸா மாத்துது. அந்த எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மூளைக்கு எடுத்துட்டு போறது எது? ஆப்டிக் நர்வ்ஸ். ஓகேவா? அப்படி கண்டினியூட்டா படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சயின்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கவே இல்லைனாலும் கேட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களை அறியாமலே உள்ள வந்து அது உங்களை கொண்டு வந்துடும் சயின்ஸ். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா சயின்ஸ் படிங்க. ஓகே, அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட், நம்மளோட கண்ணால எவ்வளவு தொலைவு இருக்கக்கூடிய, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பொருளை தெளிவா பார்க்க முடியும்? உள்ளது உள்ளபடி தெளிவா பார்க்கணும் அப்படின்னா அது என்ன டிஸ்டன்ஸ்? அடுத்த பாயிண்ட். 4 to 6 1 மீட்டரா? சரி, நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. To see an object comfortably and distinctly. Comfortably and distinctly, தெளிவாகவும் தெளிவாக பார்க்க முடிந்தது. அதான் டிஸ்டிங்க்ட்லினா தெளிவாக. சரியா? அது மாதிரி நம்ம கூர்ந்துனா அப்படி கண்ணு சில சமயம் தெரியலன்னா கண்ணை ரொம்ப கூர்ந்து வைப்போம், பாத்திருக்கீங்களா? அந்த நெற்றிய சுருக்கி கண்ணை கூர்மையா போக்கஸ் பண்ணுவோம்ல, அப்படிலாம் இல்லாம நார்மல் வியூல அதுதான் கம்ஃபர்ட்டா பாக்குறதுன்னு சொல்றது. அந்த மாதிரி இருக்கிறது 25 சென்டிமீட்டர். டு see an object comfortably and distinctly. About 25 centimeter from the eye. கண்ணின் தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு. தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு வந்து 25 சென்டிமீட்டர் தான். அவ்வளவு தொலைவுல இருக்கிறதா நம்மளால கிளியரா பார்க்க முடியும். சரியா? சோ அடுத்தது ஒரு சின்ன டாபிக் போட்டுக்கோங்க, டிஃபெக்ட்ஸ் ஆஃப் விஷன். கண்ணின் குறைபாடுகள். எல்லாருக்குமே காமனா இருக்கிற கண்ணின் குறைபாடுனா பக்கத்துல உள்ளது தெரியும், தூரத்துல உள்ளது தெரியாது. சில பேருக்கு தூரத்துல உள்ளது நல்லா தெரியும், பக்கத்துல உள்ளது தெரியாது. அப்படி யாராவது இருக்கீங்களா?
சரி, யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு இருக்கான்னு தெரியல. யாருக்காவது அப்படி இருந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, கண்ணோட டிஃபெக்ட்ஸ் வந்து கண்ணின் குறைபாடுகளை மொத்தம் 3 வகையா சொல்லலாம். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா மயோபியா. மயோபியா அதுதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியர் சைட்லெஸ். நியர் சைட்லெஸ் அதான் ஷார்ட் சைட். நியர் சைட்டட்னஸ். ஓகேயா? கிட்ட பார்வை அல்லது மயோபியா. இந்த பயாலஜிக்கல் நேமும் தெரியணும். மயோபியாங்கிறது இந்த டிசீஸோட பேரு. ரெண்டாவது வந்து ஹைப்பர் மெட்ரோபியா அல்லது லாங் சைட்டட்னஸ். தூர பார்வை அல்லது ஹைப்பர் மெட்ரோபியா. தேர்ட் ஒன் வந்து பிரஸ்பயோபியா. பிரஸ்பயோபியா. ஸோ இதுதான் வயது முதிர்ந்தா வரக்கூடியது. இந்த 3 தான் பொதுவா கண்ணில் இருக்கக்கூடிய குறைபாடுகள். ஓகேவா? வெரி குட். கேட்ராக்ட் ஒரு டிசீஸ் தான், அதுவும் ஏஜ் தானே வரக்கூடியது. அது நான் சொல்றேன். இது வந்து பொதுவா நம்ம படிக்கக்கூடிய 3 வகையான காமன் டிஃபெக்ட்ஸ். ஓகேவா? ரிஃப்ராக்டிவ் டிஃபெக்ட்ஸ்னு சொல்லுவோம் இத. அதாவது ஒளி விலகலினால வரக்கூடிய டிஃபெக்ட்ஸ். அதை இதுல நோட் பண்ணிக்கோங்க. ரிஃப்ராக்டிவ் டிஃபெக்ட்ஸ், ஒளி விலகல் குறைபாடுகள், கண்ணின் ஒளி விலகல் குறைபாடுகள். இதுவரை நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? ஓகேவா? அடுத்த பாயிண்ட் போலாமா? ஃபர்ஸ்ட் டாபிக் மயோபியா கொடுப்போங்க. ஏன் மயோபியா வருது, அதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? சரியா? மயோபியா அப்படிங்கிறது நம்ம கண்ணு இருக்கு இல்லையா, அதோட லென்ஸ் வந்து கவனிங்க. சோ நம்ம கண்ணோட கோலம் அப்படிங்கிறதுல 2 லேயர் வரைஞ்சல்ல, 2 லேயர் இந்த மாதிரி போட்டோம் இல்லையா? அந்த 2 லேயர்ல இது வந்து இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் வந்து ரெட்டினா. ரெட்டினாவோட இது இப்ப இங்க இருந்து லைட் இங்க விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். லைட் வந்து நம்மளோட லென்ஸ் இங்க இருக்கும். இந்த லென்ஸ் வழியா லைட் உள்ள விழுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன ஆகணும், விழக்கூடிய எல்லா லைட்டும் என்ன ஆகணும், ஃபோக்கஸ் ஆகணும். அப்படி ஃபோக்கஸ் ஆனா நமக்கு வந்து எப்படி இருக்கு, கரெக்டா இருக்கு. கண்ணோட இது கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்படி இல்லாம இப்ப நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த விழி கோலம்ல வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த லென்ஸ் இங்க இருக்கு, இதுல இருந்து வரக்கூடியது ரெட்டினா. ரெட்டினா வந்து இங்க இருக்கு அப்படின்னா, ரெட்டினாவுக்கு லென்ஸ் வரக்கூடிய ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ரெட்டினாவுக்கு இல்லாம ரெட்டினாவுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா இங்க தானே விழணும், இந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆயிருக்கு ரெட்டினாவுக்கு ஃப்ரண்ட்ல. ஓகேவா? அப்படி இருந்தா அது என்னது, மயோபியா. இது எதனால வருது, இந்த கண்ணோட லென்ஸ் சைஸ் இருக்கு இல்லையா, அது மாறுறதுனால வருது. ஓகே, இந்த குறைபாடு வந்து எல்லாருக்குமே வரக்கூடியதுக்கான காரணம் சின்ன வயசுல இருக்கும் எல்லாருக்குமே. அப்போ அது போக போக தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் அதை லென்ஸ் போட்டு சரி பண்ணுவோம். ஓகேவா? அது சின்ன வயசுல இருக்கிறதுக்கான காரணம், இந்த குறைபாடு உள்ளவங்களோட கண்ணு பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். இந்த முட்டை கண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வெளியே தெரியுற மாதிரி இருக்கும். கண்ணு வந்து பாக்குறதுக்கு அப்படியே வெளி கோலம் வந்து வெளியே தெரியுற மாதிரி இருக்கும். சோ அப்படி இருந்தா அதுக்கு வந்து என்ன பார்வை, ஷார்ட் சைட்னஸ். ஷார்ட் சைட்னஸ் இருக்கிறவங்களுக்கு பக்கத்துல உள்ளதுதான் நல்லா தெரியும், தூரத்துல உள்ளது தெரியாது.
புரியுதா? தூரத்துல உள்ள தெரியாதனால லாங் சைட்னு சொல்லக்கூடாது. எது நல்லா தெரியுமோ அதை வச்சுதான் பேரை சொல்லணும். ஓகேவா? அப்ப மயோப்பியா இருக்கிறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? எது தெரியாது? தூர பார்வை கிட்ட பார்வை. அதோட குறைபாடுக்கு பெயர் என்ன? கிட்ட பார்வை. ஆனா எது தெரியாது? தூரத்துல உள்ளது தெரியாது. சரியா? இதுல பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது வந்து நார்மலா இருக்கிறது, இது வந்து மயோப்பியா உள்ளது. ஓகேயா? A person with myopia can see nearby objects clearly. But cannot see distant objects. But cannot see distant objects clearly. தெரியும், ஆனா கிளியரா தெரியாது. புரியா? கிட்ட பார்வை குறைபாடு உள்ளவர்களால் அருகில் உள்ள பொருளை தெளிவாக காண முடியும், தொலைவில் உள்ள பொருளை தெளிவாக காண முடியாது. நோட் பண்ணியாச்சா? அடுத்த பாயிண்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இப்ப டயக்ராம் நான் வரைஞ்சிருக்கேன்ல, அதை நோட் பண்ணிக்கோங்க. என்னன்னா, இது எதனால வருது? ஐ லென்ஸ் வந்து சரியா போக்கஸ் பண்ண மாட்டேங்குது. அது எப்படி போக்கஸ் பண்ணுது? ரெட்டினா கரெக்டா விழாம என்ன செய்யுது? ரெட்டினாவுக்கு கொஞ்சம் முன்னாடியே போக்கஸ் ஆகுது அப்படின்னு சொன்னோம்ல, அந்த பாயிண்ட் தான் இப்ப எழுத போறோம். அதுக்கு அடுத்த பாயிண்ட், மயோபியா ஐ, அதாவது கிட்ட குறைபாடு உள்ள கண்கள். மயோபியா ஐ லென்ஸ் forms the image of the distant object. Image of the distant object in front of the retina, not the retina itself. In front of the retina, not at the retina itself. மயோபியா குறைபாடு உள்ள கண்ணின் லென்ஸ் ஆனது கண்ணின் லென்ஸ் ஆனது தொலைவில் உள்ள பொருளின் பிம்பத்தை
ரெட்டினாவில் குவிப்பதில்லை, அதற்கு முன்பாகவே குவிக்கப்படுகிறது. ரெட்டினாவில் குவிக்காமல், போக்கஸ், குவிக்காமல்னா போக்கஸ், அதற்கு முன்பாகவே குவிக்கிறது. இதனாலதான் இந்த மயோப்பியா நோயே வருது. ஓகேவா? ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியுதாவா? இல்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஆன்லைன் கிளாஸ் ஓகே. இது நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? அப்போ இந்த மயோப்பியா லென்ஸ் ஏன் அப்படி பண்ணுது? நார்மலா இருக்கிறத விட எல்லாருக்கும் ரெட்டினால தானே போய் இது பண்ணணும், ஏன் அங்க அது மாதிரி மாறுது அப்படின்னா, சின்ன வயசுல சொல்லுவாங்க இந்த படிக்கிறவங்க தான் கண்ணாடி போடுவாங்க, நல்லா படிக்கிறவங்க அப்படிலாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்மளோட கண்ணுடைய குறைபாடு, அதாவது பிறக்கும் போதே அந்த மாதிரி இருந்திருக்கலாம். சோ அப்படி இல்லைன்னா நம்மளோட கண்ணோட பயன்பாடுனால அதோட ஷேப் மாறி இருக்கலாம். ஓகேவா? சோ அது எதனாலன்னு பாருங்க. திஸ் டிஃபெக்ட் மே அரைஸ் டியூ டு excessive curvature of the eyelids. First one, excessive curvature of eyelids. And the second one, elongation of the eyeball. Elongation of the eyeball. மயோபியா நோய் வருவதற்கான காரணங்கள் ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து கண் லென்ஸின் அதிகபட்ச வளைவு. நார்மலா எவ்வளவு வளைஞ்சிருக்கணுமோ அதை விட அதோட கர்வேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கும். சரியா? ரெண்டாவது, எலாங்கேஷன் ஆஃப் ஐபால், கண் கோலம் விரிவடைவது. கண் கோலம் விரிவடைதல். சோ இந்த ரெண்டு ரீசன்னாலதான் இந்த ஷார்ட் சைட் வந்து வருது. ஓகேவா? இப்போ இதை என்ன பண்ணா சரி பண்ணலாம் அப்படின்னா, என்ன லென்ஸ் யூஸ் பண்ணலாம்? அடுத்த பாயிண்ட். This defect is corrected by concave lens. Okay. A concave lens of suitable power. A concave lens of suitable power is corrected this defect. This defect can be rectified by sentence. This defect can be corrected by concave lens. This defect can be rectified by corrected by concave lens of suitable power. இந்த குறைபாடை சரியான புளி ஆடி பயன்படுத்துதல் மூலம் சரி செய்யலாம்.
பயன்படுத்துவதன் மூலம் சரி செய்யலாம். ஓகேவா? சோ இதுதான் மயோபியா பத்தின இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அடுத்தது நான் ஒரு 7:45 வரை எடுக்கனால ஹைப்பர் மெட்ரோபியா நெக்ஸ்ட். ஏன் பேஸ் அப்படி ஏன் பேஸ் அப்படி ஹைப்பர் மெட்ரோபியா சரியா? அடுத்த பாயிண்ட் போலாமா? நெக்ஸ்ட் இதை நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? லைட்டோட டாபிக் இல்ல அடுத்த சாப்டர் ஆக்சுவலா லைட் ரிலேட்டட் தான். ஓகேவா? ஏன்னா லென்ஸ் எல்லாம் பத்தி படிக்கிறோம்ல, லைட் ரிலேட்டட் தான். பட் நம்ம 10th லெசன் பத்தி சொன்னோம்னா இது சாப்டர் 2 சரியா? ஹைப்பர் மெட்ரோபியா தூர பார்வை. தூர பார்வை எதனால ஏற்படுது, இது எதனால சரி பண்ணலாம் அப்படிங்கறதுதான் நம்ம இதுல பார்க்க போறோம். சோ இதோட இன்னொரு பேர் இது இந்த பர்சன் உள்ளவங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லுங்க. A person with hypermetropia can see எப்போ உள்ளதை தெளிவா பார்க்க முடியும். Distant objects clearly but cannot see nearby objects distinctly. தூர பார்வை குறைபாடு உள்ளவர்களால் தொலைவில் உள்ள பொருளை தெளிவாக காண முடியும், ஆனால் அருகில் உள்ள பொருளை தெளிவாக காண முடியாது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து இந்த டிஃபெக்ட் எதனால ஏற்படுது? இந்த டயக்ராம் நான் சொன்னேன்ல ஏற்கனவே, இந்த ஐலண்ட்ஸ்ல வந்து ரெட்டினால கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிறது நார்மல் அப்படிதானே? சோ இங்க இருந்து வரக்கூடிய லைட் ரேஸ் எல்லாமே இந்த இடத்துல கரெக்டா ஃபோக்கஸ் ஆகணும், இது நார்மல் ஐ. பட் இங்க வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஐ உடைய இது வந்து என்ன எங்க போயிடும்னா டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டோட இது வந்து பாத்தீங்கன்னா தூரமா ரெட்டினாவுக்கு பின்னாடி. அங்க என்ன பார்த்தோம்? ரெட்டினாவுக்கு முன்னாடி இன்ஃப்ரண்ட், இது பிஹைண்ட். புரியுதா? இதுதான் ஹைப்பர் மெட்ரோபியா. ஹைப்பர் மெட்ரோபியா ஐ குறைபாடு உள்ளவங்களுக்கு போக்கஸ் வந்து ரெட்டினாவுக்கு பின்னாடி போயிடும், அதனாலதான் தெளிவா பார்க்க முடியல. நோட் பண்ணியாச்சா? அடுத்த பாயிண்ட் போலாமா? ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட். ஏன் இந்த மாதிரி அது பிஹைண்ட் த ரெட்டினாவுக்கு போகுது? இப்ப நான் சொன்னது சென்டென்ஸா எழுதிக்கோங்க.
light rays from a close by object. From a nearby object. Nearby object focused at a point behind the retina. Behind the retina. அருகில் உள்ள பொருளிலிருந்து வரும் ஒளி அலைகளானது ரெட்டினாவிற்கு பின்புறமாக குவிக்கப்படுகிறது. ரெட்டினாவிற்கு பின்புறமாக குவிக்கப்படுகிறது. சரியா? இது எதனால இந்த ஃபால்ட் வருது? சரியா? this defect arises due to first one, நம்மளுடைய focal length of the eye lens is too long. Focal length of eye lens is too long. Second point, the eyeball has become too small. இந்த குறைபாடு இருக்கிறவங்களோட கண்ணு பாத்தீங்கன்னா உள்ள போன மாதிரி இருக்கு. கண் புலி உள்ள இருக்கிற மாதிரி ரொம்ப சின்னதா இருக்கும் கண்ணு. ஓகேவா? Eyeball has become too small. இந்த குறைபாடு வருவதற்கான காரணம் ஒண்ணு, கண் லென்ஸின் குவிய தூரம் அதிக தொலைவில் இருப்பதால். அதிக தொலைவு உள்ளதால். செகண்ட் வந்து கண் கோலம் மிக சிறியதாக இருப்பதால். இந்த குறைபாடு என்ன பண்ணலாம்? என்ன செஞ்சா சரி பண்ணலாம்? this defect கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணா சரி பண்ணலாம். சரியா? suitable power of convex lens. அது கான்வெக்ஸ் மிரர். சரியான குவி ஆடியை குவி லென்ஸை பயன்படுத்துவதன் மூலம் இந்த குறைபாடை சரி செய்யலாம். சோ இது வரைக்கும் நம்ம படிச்சது எதுலாம்? ஹைப்பர் மெட்ரோபியா, கண்ணை பத்தி படிச்சோம், அதோட பாயிண்ட்ஸ், அப்புறம் ஒவ்வொன்றும் என்னென்ன வேலையை செய்து,
மயோபியானா என்ன அதோட பாயிண்ட்ஸ், ஹைப்பர் மெட்ரோபியானா என்ன அதோட பாயிண்ட்ஸ். இதுல இன்னொரு குறைபாடு இருக்கு, என்னது பிரஸ்பயோபியா. அது வந்து நாளைக்கு சொல்றேன், சரியா? ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கு என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, பிரஸ்பயோபியானா என்ன, ஐ டொனேட் பண்ணவங்கள யாரெல்லாம் பண்ணலாம், எந்த டிசீஸ் இருக்கவங்க எல்லாம் பண்ணக்கூடாது, அப்புறம் ரெயின்போ வானவில்லாம் எப்படி உருவாகுது, ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட், ஐ ஸ்கை ஏன் ப்ளூ கலர்ல இருக்கு, ஓகே இந்த மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.